இந்த படத்துடைய கதை எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1983 ஆரம்பிக்குது. ஆக்சுவலி 1980களில் ஆரியன் நேஷன் அப்படின்ற ஒரு தீவிரவாத குழு இருக்குது. அவங்க வந்து ஒயிட் சூப்பர்மிஸ்ட் அப்படின்ற மாதிரியான கொள்கை உள்ளவர்கள், அதாவது வெள்ளைக்காரர்கள் மட்டுமே வாழ தகுதி உள்ளவர்கள், வெள்ளை இனத்தவர் அல்லாதவங்க வந்து கண்டிப்பாக செத்தே போகணும், இல்லை காலி பண்ணிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். இப்போ எப்படி வந்து ஹிட்லர் வந்து ஜெர்மன்ஸ் மட்டும்தான் இருக்கணும், யூதர்களை வந்து அழிக்கணுன்ற மாதிரி ஒரு இன படுகொலையை பண்ணாரோ, அந்த மாதிரி தான் இந்த ஆரியன் நேஷனும் அதே மாதிரி செயல்படுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு தீவிரவாத குழு எப்படி உருவாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கருத்தை பொதுவெளியில் வச்சு அதுக்கு ஆட்களை சேர்த்து அதன் பிறகு பணத்தை கொள்ளையடித்த பணத்தை வச்சு அதான் அங்கங்கே வந்து பாம்பை வைக்கிறது, அதை வைக்கிறது, இதை வைக்கிறதுன்னு பண்ணி மக்களுடைய கவனத்தை எடுத்துகிட்டு வந்து, இந்த கவனத்தை எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஒரு 4 பேர் போய் சேருவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே நிறைய குழுக்கள் வந்து வளரும்னு வச்சுக்காங்களேன். இது 1980 ஆரம்பித்த இந்த குழுவை எப்படி FBI ஏஜென்ட்டுக்கு வந்து கையாண்டாங்க, அவங்களை எப்படி பிடிச்சாங்க போனாங்கன்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு படம் இது. ஓகே, ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கதை. அதாவது நகரத்தில் கொள்ளையடிக்கிறானுங்க, அந்த பணம்லாம் என்ன ஆகுது அப்படின்றது தான் இதனுடைய பின்னணி கதை. ஸோ இது வரலாற்று சம்பவன்றதுனால தான் இந்த கதையை நான் சொன்னேன். கதை என்னன்னா எல்லோரும் தெரிஞ்ச கதை தான். பட் ஆனால் இந்த படத்தை அதை சுவாரஸ்யமாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண வகையில் தான் அந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நிற்குது.